இன்னைக்கு எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா ஆனந்த் சாரோட பட்டாஸ் லிஸ்ட் எல்லாருக்குமே தெரியுது, ஏன் நானே வீடியோ பண்ணியிருக்கேன். பட் ஆனந்த் சாரே இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ETF பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இன்னைக்கு வீடியோ. நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நியூஸ், வி வேல்யூ யுவர் டைம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், எனக்கு ஆனந்த் சாரை பர்சனலா தெரியாது. ஸோ அவரோட போர்ட்ஃபோலியோவை நான் பார்த்ததே இல்லை. ஏன் அவரே பார்த்துருக்க மாட்டாரு, நான் எங்க பார்க்கறதுக்கு. பட் அவரோட வீடியோஸ்ல கன்சிடர் அப்படின்னு சொன்ன சில ETF எல்லாத்தையும் எடுத்து அதை உங்களுக்கு ஒரு கோர்வையா ஒரு வீடியோல சொல்றேன். அதோட அவர் சொல்றதை மட்டும் சொல்றதுக்கு நீங்க அவர் சேனலே பார்த்துட்டு போயிடலாமே. ஸோ எக்ஸ்ட்ராவா என் சைட்ல இருந்து நான் ஒரு 5 ETF அதை பத்தின என்னுடைய கருத்து சொல்றேன். அண்ட் ஆனந்த் சார் சொன்ன 5 ETF, மொத்தம் 10 ETF இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இன்னொன்னு கிளியரா புரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே பை கால் கிடையாது. நீங்க போய் இந்த ETF வாங்கன்னு கிடையாது. அதை பத்தின என்னோட அனலைசஸ் சொல்றேன், அவ்வளவுதான். நம்ம ஃபர்ஸ்ட் ஆனந்த் சார் கன்சிடர் பண்ண சொன்ன ஒரு ETF பார்த்தோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கோல்டு பீஸ் தான். குயிக்காக நீங்கள் கோல்டு பீஸ் அக்வயர் பண்ணுங்க. கோல்டு பீஸ் மில்லிகிராம் கணக்கில் நீங்கள் அக்வயர் பண்ணலாம். இன்னைக்கு இந்த கோல்டு பீஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா இந்த கோல்டு பீஸ்ல ஒரிஜினலா 24 கேரட் கோல்டை உங்களுக்கு பதிலாக வாங்கி வைக்கிறாங்க. அதோட ஒரு லிவரேஜ் தான் நீங்க கோல்டு பீஸ் மூலமா வாங்குறீங்க. ஸோ இதை பத்தி எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நான் இதை பத்தி பெருசா பேசல. பட் கோல்டு பீஸ் இஸ் ஸ்டில் அ சாலிட் பெட் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஆனந்த் சார் இதை ரெக்கமெண்ட் பண்ணல, நானுமே இதை பத்தி தனியார் வீடியோ போட்டிருக்கேன். சில்வர் ETF. அகைன் இந்த ETF பாத்தீங்கன்னா நிப்பான், HDFC, SBIன்னு சொல்லிட்டு எல்லா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் அவங்க சார்பான் கொடுத்துட்டு இருப்பாங்க. நானே கூட டாடா கோல்டு பீஸுக்கும் நிப்பான் கோல்டு பீஸ்க்கு என்ன வித்தியாசங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த சில்வர் ETF பத்தி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அதுல சில்வருக்கு ஆக்சுவலா என்ன வேல்யூ, கோல்டு அதை பீட் பண்ணுமா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த வீடியோல சொன்னது இப்போ நடந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கிடைச்சிடும். பட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சில்வரோட விலையே கம்மி தான். ஒரு 200-300 ரூபாய்க்கு நீங்க ஒரு கிராம் சில்வர் வாங்கிட முடியும். இப்போ இதை ETF லெவரேஜ் பண்ணி வாங்குறதுக்கு டைரக்ட் சில்வராகவே வாங்கிறது பெட்டர். சில்வர் வந்து கோல்டு மாதிரியான ஒரு அசெட் கிடையாது அப்படின்னாலும் அதை ETF வாங்காம சேம் பிரைஸுக்கு டைரக்ட் சில்வராக வாங்குறது பெட்டருங்கிறத அந்த வீடியோட எண்டா நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதனால இந்த ETF நானும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. மூணாவதா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஆனந்த் சார் ரெக்கமெண்டட் ETF என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால நிஃப்டி இவ்வளோ நேரவா மேலே ஏறிட்டுனா இண்டெக்ஸ் ஃபண்டை தவிர வேற எந்த ஃபண்டும் அதை அப்சல்யூட்டா மிரர் பண்ண முடியாது. நிஃப்டி பீஸ். இந்த நிஃப்டி பீஸை பொறுத்த வரைக்கும் மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக, இது வந்து ஆனந்த் சார் மட்டும் இல்லை, எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஸ்டாக் பிரைஸ் மேலே போகணுங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபண்ட் தான் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் இன்னைக்கு இந்த கம்பெனிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ இருக்காங்க, BEL சம்டைம்ஸ் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சில ஓவர் வேல்யூட் கம்பெனிஸ் எல்லாமே இதுக்குள்ள இருந்திருக்கு. பட் எனி டைம் அந்த 50th பிளேஸ் விட்டு ஒரு கம்பெனி போயிடுச்சுன்னா இன்னொரு கம்பெனி வந்து அதை ஆக்குபை பண்ணிட்டு உங்களுடைய ஃபண்டை மேலே கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆப்டிமிஸ்டிக்காவே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபண்டு நம்ம இந்தியாவோட இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறதுனால இந்த ஃபண்டை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. எல்லாருமே மஸ்டாவா வச்சிருக்க வேண்டிய ஒரு ETF தான் இது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் ஒரு ETF எல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னா ஜூனியர் பீஸ். இது பேசிக்கா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்த் சார் இதை பெருசா கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம் இங்க கோல்கேட், டாபர், ஃபெவிகால் மாதிரியான சில கம்பெனிஸ் இருக்கு. இது எல்லாமே நல்ல கம்பெனியா இருந்தாலும் ரொம்பவே ஓவர் வேல்யூடா இருக்கு. ஸோ இதனால இதை கன்சிடர் பண்ண வேணாம் ஆனந்த் சார் சொல்லியிருப்பாரு. பட் நான் இதை பார்க்கையில சம்டைம்ஸ் நிஃப்டியை விட அதிகமான ரிட்டர்ன்ஸே இந்த நெக்ஸ்ட் 50 கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் இவங்க ஓவர் வேல்யூடாவே இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த வேல்யூவேஷன் பிசினஸ் எல்லாம் யாரும் பார்க்கறது இல்லைங்க. ஆக்சுவலா அது வந்து டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ் எப்போ வேணாலும் சுட்டப்பாய் போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸ்போசர் இந்த நிஃப்டி ஜூனியர் பீஸ்ல வச்சிருந்திருக்கேன். அகைன் சொல்றேன், இது நிஃப்டி அளவுக்கு பெருசா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் கிடையாது. நிஃப்டியில 100 ரூபா போறேன்னா வெறும் 20 ரூபாய் தான் இந்த நிஃப்டி ஜூனியர் பீஸ்ல நான் போடுவேன். பட் எனக்கு ஒரு எக்ஸ்போசர் வச்சிருந்தேன், நீங்க வேணா கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீ என்ன ஆனந்த் சீனிவாசனா இந்த ETF எல்லாம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவர் சொல்றதை மட்டுமே நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க அவர் சேனலே பார்த்து போயிடுவீங்க. ஸோ ஏன் சார்பா இந்த ETF நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது 5th ETF நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஆனந்த் சார் கன்சிடர் பண்ண சொன்னது IT பீஸ். பேசிக்கா நிஃப்டி பீஸ்லயே ஏகப்பட்ட IT கம்பெனிஸ் இருக்கு. அதுல IT கம்பெனிஸை மட்டும் தனியா எடுத்து சில எக்ஸ்ட்ரா கம்பெனிஸையும் ஆட் பண்ணது தான் இந்த IT பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் நீங்க நிஃப்டிலே பார்த்திருப்பீங்க. காக்னிசன்ட், பிரசிடென்ட் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரியான சில IT கம்பெனிஸையும் ஆட் பண்ணி IT இண்டெக்ஸ் ட்ராக் பண்ணக்கூடியதான் இந்த IT பீஸ். இது பேசிக்கா அமெரிக்கால டாலருக்கு ஒரு லெவரேஜ் கொடுக்குது, ஹெட்ஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப ட்ரம்ப் ப்ராப்ளம்னால இந்த IT பீஸ் கொஞ்சம் இறங்கி இருக்கு. என்னைக்கு இந்த ட்ரம்ப் இஷ்யூஸ்லாம் முடியுது, இந்த IT ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகுதோ ஆப்வியஸா இந்த IT பீஸும் மேலே போக போகுது. ஸோ இந்த IT பீஸ்க்கு கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா பேங்க் பீஸ்னு ஒன்று இருக்கு. அகைன் இதையும் ஆனந்த் சார் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு. காரணம் பேங்க் பீஸ்ங்கிறது பேங்க் நிஃப்டியை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ETF. இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, சில பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் ஹோல்ட் பண்ணாலும் நிறைய PSU பேங்க்ஸ் இவங்க ஹோல்ட் பண்றாங்க. இப்போ இந்த SBI, பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரியான பேங்க்ஸ் ஹோல்ட் பண்றதுனால ஆனந்த் சார் இதை கன்சிடர் பண்றது கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் டைரக்டா இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வாங்க மாட்டேன். எஸ், அவர் சொன்ன மாதிரி அந்த கம்பெனிஸ்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சர்வீஸே சரியில்லைங்கிறது கரெக்ட் தான். ஆனா இந்த பேங்க் பீஸ் மூலமா வாங்கும்போது எனக்கு அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்லயும் ஒரு எக்ஸ்போசர் கிடைக்குது. அட் த சேம் டைம் நான் அதை தனியாகவும் வாங்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேங்க் பேஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸ்போசர் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. எப்பெல்லாம் நிஃப்டி ஏற்றணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த பேங்க் நிஃப்டியை வச்சுதான் நிஃப்டியவே ஏற்றுவாங்க. அப்படிங்கிறப்ப பேங்க் பீஸ்ல ஒரு எக்ஸ்போசர் இருக்கிறது நல்லதுதான் நான் நினைக்கிறேன்.
அடுத்தது 7th பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஆனந்த் சார் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ETF என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மா பேஸ். சேம் லைக் ஐடிபிஎஸ், இவங்க ஃபார்மா கம்பெனிஸை ட்ராக் பண்றாங்க. இதுல ஆனந்த் சார் சொன்ன சில இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஜைடஸ், டாக்டர் ரெட்டி, இந்த மாதிரி பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸுமே இது இருக்கு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளென்மார்க், பயோகான், இந்த மாதிரியான கம்பெனிஸ்மே இதுக்குள்ள இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆனந்த் சார் வந்து ப்ரமோட்டர் சரியில்லை, ஆர் வேல்யூவேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வேணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. இந்த ஃபார்மா பேஸ்ல பாத்தீங்கன்னா இதே நமக்கு ஒரு எக்ஸ்போசர் கொடுத்துருது அப்படிங்கிறப்ப அண்டர் வேல்யூடா இருக்கிற சில ஃபார்மா கம்பெனிஸ் ஓவர் வேல்யூடா இருந்தாலும் அந்த கம்பெனிஸ்ல இருக்கிற ஒரு போர்ஷனுமே நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த கம்பெனிஸ் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலுமே அதுல இருக்கிற ரிட்டர்ன்ஸ் நமக்கு இந்த ETF மூலமா வருங்கிறது ஒரு டபுள் தமாகாவா தான் நான் பாக்குறேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் எந்த ETF சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நிஃப்டி FMCG ETF. இதுல ஐடிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி மட்டும் தான் ரொம்பவே வேல்யூபிளா அந்த பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கு. மற்ற கம்பெனிஸ் நெஸ்லேவா இருக்கட்டும், இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடா இருக்கட்டும், இதெல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூட் கம்பெனிஸ் தான் இன்னைக்கு டேட்ல இருக்கு. ஸோ ஆனந்த் சார் என்ன சொல்லுவாரு, இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஃபாரின் மார்க்கெட்ல கன்சிடர் பண்ணுங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல, ஃபாரின் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம காசு இல்ல அப்படின்னா FMCG ETF இஸ் a குட் பெட். ஏன்னா அண்டர் வேல்யூடா இருக்கிற ஐடிசி கன்சிடர் பண்ணுது, இந்த மற்ற சில ஸ்டாக்ஸுமே எடுக்குதுங்கிறப்ப நமக்கு தேவையான எக்ஸ்போசரை இந்த FMCG செக்டர்ல கொடுக்குறதுனால இந்த FMCG இண்டெக்ஸை நான் கன்சிடர் பண்றேன். 9th பிளேஸ்ல இருக்கிறது ஆனந்த் சார் ரெக்கமெண்டட் S&P 500 ETF. பேசிக்கா இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ETF. இது நீங்க ஃபாரின்ல போய் இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் ஆக்சுவலா வாங்க முடியும். ஆனா இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி பண்ணா மட்டும்தான் உங்களால அதுல எக்ஸ்போசர் எடுக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு ஆக்சுவல் லாஸ் வரும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் எந்த ETF சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நிஃப்டி மிட் கேப் 150 ETF சூஸ் பண்ணுவேன். இது பேசிக்கா ஒரு அக்ரெசிவ் பொசிஷன் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல எடுத்துட்டு இருக்கு. இங்க நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு, மிட் கேப் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலா உங்களுக்கு வால்டாலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த மிட் கேப் 150 இண்டெக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணல. காரணம், சில மிட் கேப் கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நான் டைரக்டா அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். இந்த நிஃப்டி 150 இண்டெக்ஸ் யாருக்கு அப்படின்னா என்னால S&P 500 இன்வெஸ்ட் பண்ண முடியல, பட் அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எனக்கு தேவைப்படுது, என்னால தனித்தனியா ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்போசர் இதில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பேசிக் ஐடியா. ஸோ மொத்தமா உங்களுக்கு 10 ETF இந்த இதுல பேசியிருக்கேன். அதுல 5 ஆனந்த் சார் சொன்னது, 5 அது தவிர பாக்கி நான் சொன்னது. ஆனா நம்ம என்னைக்கு 10 தான் 10 கொடுத்துருக்கோம், போனஸ் கேட்பீங்கல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு 2 போனஸ் ETF என்ன சொல்லுவேன் அப்படின்னா NASDAQ 100 ETF. இந்த NASDAQ பேசிக்கா S&P 500ல இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கிற டாப் 100 டெக்னாலஜி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான். இதை நீங்க டைரக்டா அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா கன்சிடர் பண்றது பெட்டர். நீங்க இந்தியாவில இருந்து மோதிலால் ஆஸ்வாலோட NASDAQ ETF கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மோதிலாலோட NASDAQ 100 ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். பேசிக்கா நம்ம இங்க இருந்து மோதிலால் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காசு தரோம், அவங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் அவங்க சில சார்ஜஸும் பிடிச்சிக்கிறாங்க. அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு ஆக்சுவல் NASDAQ ETFல அவங்க அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்றாங்க. மறுபடியும் அந்த ஃபண்ட் ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் சில சார்ஜஸும் பிடிச்சிக்கிறாங்க. அண்ட் அமெரிக்கால அதிகமாகவே இதை படிப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 தடவை இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட்டுறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் இந்த NASDAQ ETF கன்சிடர் பண்ண நல்லா இருக்கும். அடுத்த ETF பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போனஸான 2 ETF சொல்றேன், எதுக்காக வாச்சு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ETF பேர் என்ன அப்படின்னா கிரிப்டோ ETF. பேசிக்கா இது நான் பிளண்டா தான் சொல்றேன், இதுல நிறைய ETFs இருக்கு. இதுக்குள்ள இப்போ பிட்காயின் ETF, எதிரியம் ETF எல்லாம் கூட தனித்தனியா வந்திருக்கு. நீங்க கிரிப்டோல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய கிரிப்டோ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம், வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கலாம், எந்த ஒரு பேஸ் லெவலுமே இல்லாம இருக்கு அப்படிலாம் நினைச்சீங்க அப்படின்னா பிட்காயின் இருக்கிற ETF மட்டும் ரொம்ப ரொம்ப சின்ன எக்ஸ்போஷர். ஏன்னா இதை வந்து நீங்க ஆக்சுவலா ப்ராஃபிட்காக கூட பார்க்க வேண்டாம், எனக்கு வந்தா வருது வராட்டி போகுது அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய காசு இருக்கும்ல, அதை மட்டும் இந்த கிரிப்டோ ETFல நீங்க கன்சிடர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த போனஸ்ல சொன்ன 2 ETFமே நான் பர்சனலா கன்சிடர் பண்றது கிடையாது. அதுல எக்ஸ்போஷர் வேணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் இப்படி ஒன்று இருக்குங்கிறத மட்டும் சொல்றேன், உங்க இஷ்டம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிளண்டா இருந்துச்சு, ஜஸ்ட் பேசிக்கான ETF பத்தி மட்டும் தான் பேசிருக்கோம்னு தோணுச்சுன்னா டோன்ட் வரி. நம்ம கிட்ட ஈக்குவல் 50 ETF, லிக்விட் பீஸ், PSU பீஸ், ஹேங்சாங் பீஸ், இன்ஃப்ரா பீஸ், REIT பீஸ், இந்த ரியல் எஸ்டேட் பீஸ், ஷெரியா பீஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட ETF இருக்கு. இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் இதோட பார்ட் 2ல இந்த காம்ப்ளிகேட்டடான ETFலாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஏன் நான் இதில் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா பேசிக்காக இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது என்ன பண்ணுது, அந்த ETF எதை ட்ராக் பண்ணுதுன்ட்டு. அப்பதான் உங்களுக்கு கிளியராக புரியுங்கிறதுனால இந்த ETF வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் மூலமா சொல்லுங்க, ஆர் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நீங்க ஒரு வேலை பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ லிங்க் பண்ண செக் பண்ணி பாருங்க. அங்கே நான் உங்களை மீட் பண்றேன். ஹேவ் a great day. விக்னேஷ்.